ஜெகதீஸ்வரன், இப்போ ஒரு வகையான அழுத்தம் காரணமாகத்தான் இந்த விசாரணை வளையத்திற்குள்ள விஜய் வந்திருக்கார் அப்படின்னு தான் பார்க்கணுமா? ஏன்னா வழக்கமா இது சிபிஐ அப்படிங்கிறது தன்னிச்சையா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்ப அதுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்குட்பட்டு நடைபெறக்கூடிய ஒரு விசாரணையில ஏன் இந்த காரணங்கள் முன்வைக்கப்படுறதா பாக்குறீங்க? இல்லைங்க, இதற்கு யார் காரணம்? சிபிஐக்கு விஜய் போனதுக்கு யார் காரணம்? தமிழக வெற்றிக் கழகம் தான். நீங்கள் தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக பேசுகின்ற செய்தி தொடர்பாளர்கள் இல்லை யாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சிபிஐ கேட்கல. நீங்கள் நியூஸ் 18 விவாதத்தில் கூட நிறைய இடங்களில் வைக்கிறாங்க. இல்லை, அது போய் முதல்ல 27ஆம் தேதி மதுரை பெஞ்சில் ஆதவ அர்ஜுனா சார்பாக மதியழகன் போய் எங்களுக்கு சிபிஐ வேணும்னு கேட்டார். 30ஆம் தேதி எல்லா இதுலையும் நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 29ஆம் தேதி கோர்ட் என்ன சொன்னுச்சுன்னா, இது வெக்கேஷன் பெஞ்ச், உங்கள் அவசரத்துக்குலாம் வழக்கு நடத்த முடியாது, நார்மலான ஸ்டேட்டஸில் வாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதற்கு பிறகு அதே நாளில் ஹையர் காம்பன்சேஷன் ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டது, எஸ்ஓபி வழக்கு இங்கே தொடுக்கப்பட்டது, நிறைய வழக்குகள் தொடுக்கப்பட்டது. ஆனால் மறுபடியும் சொல்றேன், சிபிஐ கேட்டது தமிழக வெற்றிக் கழகம், ஆதவ அர்ஜுனா. இல்ல ஆதவ அர்ஜுனாக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுங்க, அது சிம்பிளா முடிஞ்சிடும். ஸோ சிபிஐ வலிந்து கேட்டது இவர்கள். ஒன்று, சிபிஐ கொடுக்கப்பட்டது உச்சநீதிமன்றத்தில். நீதி வெல்லும்னு ட்வீட் போட்டது யாரு? விஜய். அப்ப அதற்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போட்டாரா தெரியாம போட்டாரா? அந்த ஒரு ட்வீட்டுக்கு அப்புறம் தாவேக தரப்புல இருந்து இது சம்பந்தமான எந்த கருத்தும் இல்லையே. இல்லைங்க, அதான் சொல்றேன். நீங்க நீதி வெல்லும்னு நீங்க ஒன்று சொல்றீங்க அப்படின்னா அப்ப சிபிஐ நீங்க ஏத்துக்கிறீங்க தானே அர்த்தம். இல்ல நீதி அதே நேரத்தில் கொஞ்சம் என்ன ட்விட்டரில் எழுதுறது இன்னும் 4 லைன் சேர்த்து எழுதலாம் இல்லையா? எழுதும் போது இல்லை நாங்கள் சிபிஐ கேட்கலங்க, இருந்தாலும் உச்சநீதிமன்றம் கொடுக்குது, அது கட்டுப்பட்டு நாங்கள் நடப்போம், ஏதாவது ஒன்று சொல்லணும். இல்லை வெறும் நீதி வெல்லும். அப்போ எல்லாம் என்ன புரிஞ்சுக்குவாங்க, பரவாயில்ல விஜய் அப்போ எல்லாத்துக்கும் ரெடி ஆகிட்டார் போல இருக்கு. ஏன்னா விஜய் நீதி வெல்லும் அந்த ட்வீட் போடும் போது சரி, இல்லை யாரோ போட சொன்னாங்க, இல்லை யாரோ போட்டாங்க போது சரி, விஜய்க்கு உண்மையிலே சிபிஐனால் என்னன்னு தெரியாது. சிபிஐயில் என்ன கூப்பிடுவாங்க, நம்மளை கூப்பிடுவாங்களா கூப்பிட மாட்டாங்களா, அவர் ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டார். இது என்ன பெருசாக நடந்துரும். இன்னும் சொல்ல போனா தமிழ்நாடு கவர்மெண்டே சிபிஐயோட ஒரு என்கொயரியான ப்ரொசீஜர் தெரியாமலா ஒரு அவருக்கு அரசியலே தெரியல. சிபிஐக்குலாம் நீங்க எங்க போறீங்க? அரசியல் ஒழுங்கா தெரிஞ்சுதான் இன்னைக்கு சிபிஐ போய் நிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு களத்துல நின்று போராடிட்டு இருந்திருப்பாரு அவரு. அவர் இன்னைக்கு வரைக்கும் அரசியல் என்னன்னு தெரியல. சினிமாவில் 30 வருஷமா இருக்காங்க. சிபிஎஃப்சியில் சர்டிஃபிகேட் வாங்குறது எப்படின்னு தெரியாம ஒரு நிலையில் இருந்துட்டு இருக்காரு. நீங்க சிபிஐ தெரியுமான்னு கேட்கறது எவ்வளவு விசித்திரமா இருக்கு. நீங்க சிபிஐயோட ப்ரொசீஜர்ஸ் என்ன தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவர் சிபிஐக்கு போய் கேட்டிருக்க மாட்டாங்க. இன்னொன்று, தமிழ்நாடு கவர்மெண்ட் போடும் பொழுது A1, A2, A3, A4 ஆக விஜய் பெயர் இல்லை. புஷியானந்தை நீங்கள் ஏன் கைது செய்யவில்லைன்னு உயர்நீதிமன்றம் கேட்ட பிறகும் இந்த அரசாங்கம் கைது செய்யவில்லை. ஆதவ அர்ஜுனா ஏன் கைது செய்யவில்லை, ஏன் அந்த பேருந்தை பறிமுதல் செய்யவில்லைன்னு எவ்வளவு தூரம் கேட்டால் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் எதுவுமே பண்ணல. நீங்கள் 2 ஆணையம் அமைச்சாங்க. அந்த ஆணையத்தில் கூட விஜய் இப்போ சிபிஐயில் விசாரிக்கப்படுற மாதிரி விசாரிக்கப்பட்டிருக்க மாட்டாரா? இல்லை. தமிழ்நாடு கவர்மெண்ட் வேண்டாம், அவரை பெருசாக தொட வேணாம்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அந்த ஒரு நிலையில தான் இருந்தாங்க. இவங்க தான் வலிஞ்சு இல்லைங்க நாங்கள் சிபிஐ தான் வேணும்னு சொல்லி போய் கேட்டாங்க. அதற்கு இன்று சிபிஐக்கான விசாரணைக்கு ஒரு போயிருக்கிறார். நீங்கள் சிபிஐக்கு விசாரணைக்கு போகும் பொழுதே எல்லோருக்கும் தெரியும் பிரதானமான கேள்வி என்பது என்ன. இவங்க தாவக சார்பாக பேசுகிறவங்களா எவ்வளோ தூரம் அக்கௌண்டபிலிட்டி எடுக்காட்டியும் நீங்கள் போய் விவாதங்களில் பேசுகிற மாதிரி இங்கே போய் பேச முடியாது. நீங்கள் 7 மணி நேரம் ஏக தாமதமாக வந்தார். காலையில் 8:45 நாமக்கல்ல நான் இருப்பேன்னு சொன்ன விஜய் 8:45 ஏங்க ஏர்போர்ட்டில் கிளம்பினாருங்கிற கேள்வி கேட்கப்பட்டால் அந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும். இல்லை நான் தூங்கிட்டேன், என்னை எழுப்பலை யாரும், ஏதாவது நீங்கள் சொல்லி தானே ஆகணும். இல்லைங்க, நீங்கள் வளைவு இருக்குது, நெளிவு இருக்குது. வளைவு நெளிவெல்லாம் ஊருக்கு வந்த பிறகு ஊர்லேருந்து நீங்கள் கிளம்புனதே 8:45. 12 மணிக்கு நீங்கள் நாமக்கல்ல போட்டிருந்தீங்களா? ஆமாம். 3 மணிக்கு நீங்கள் கரூரில் போட்டிருந்தீங்களா? ஆமாம். உங்கள் புஷியானந்த் என்ன சொன்னார்? 12 மணிக்கு தலைவர் இங்கே வந்து பேட்டி கொடுத்தாரா? ஆமாம், அந்த ரெக்கார்டு இருக்குது. உங்கள் கரூரில் நின்றுக்கிட்டு உங்களோட நிர்வாகிகள் தளபதி கிளம்பிட்டார் உட்காருங்க யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லி சொன்னாங்களா? ஆமாம். இது எல்லா உண்மைகளும் வெட்ட வெளிச்சமாக இருக்கும்போது என்ன பொய்யை நீங்கள் சொல்ல முடியும்? நீங்கள் சதித்திட்டம் நடந்துன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் விஜயை விசாரிக்கப்பட்ட அதே நாட்கள் டேவிட்சன் ஆசீர்வாதம் விசாரிக்கப்படுகின்றார், ஜோஸ் நிர்மல்குமார் விசாரிக்கப்படுகின்றார். அவங்கள்ட்ட கேட்டிருப்பாங்க, நீங்கள் பாதுகாப்பு கொடுத்தீங்களா கொடுக்கலையா? ஏற்கனவே பிரஸ் மீட்டர் சொல்றார் 500 பேரை நாங்கள் கொடுத்தோங்க. இதே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி அதிமுக கூட்டம் நடந்தது, அதுக்கு நாங்கள் கொடுத்தது ஒரு 144 பேர் தான். ஒரு ஆர்கனைஸ்ட் க்ரௌடு, இது ஒரு அன்ஆர்கனைஸ்ட் க்ரௌடுங்கிறனால 500 பேர் கொடுத்தோம். இப்போ அதை ரெக்கார்டிக்கலாக கொடுப்பார் 500 பேர் இருந்தாங்களா இல்லையா சார், இதுக்கான ஃபோட்டோ எவிடன்ஸ் இருக்குது, வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. சரி, நீங்கள் 500 பேரும் அந்த இடத்துல தான் இருந்தாங்களா இல்லை வேற எங்கேயாவது போயிட்டாங்களா காவலர்கள், அதற்கும் நான் எவிடன்ஸ் கொடுத்துட்றேன். நீங்கள் கடைசி நேரத்தில் ஆம்புலன்ஸ் வரும்போது காவலர்கள் ஹெல்ப் பண்ணாங்களா இல்லையா, நீங்களே வீடியோ செஞ்சிருக்கீங்க, நீங்களே பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல வேற ஏதாவது அரசியல் கட்சிகள் ஏதாவது அழுத்தம் கொடுத்தாங்களா, இல்லை ஆளும் தரப்பே ஏதாவது அழுத்தம் கொடுத்துருந்தாங்களா, வேற அமைச்சர்கள் யாராவது வந்தாங்களா, நீங்கள் பார்த்துக்கங்க, எல்லாமே எவிடன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத ஓப்பனாக சொல்லிடுவாங்க. ஏன்னா விஜயிடம் அன்று கேட்கப்பட்ட கேள்விகளில் ஏதாவது அழுத்தம் இருந்தால் ஏதாவது பிரச்சனை இருந்தான்னு கேட்டால் நான் அதை உணரலை, ஆனால் என்னை பார்க்க ஆறுதலுக்காக இங்கே வந்த மக்கள் அதை உணர்ந்த மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லி சொன்னார். இதெல்லாம் என்ன காத்துல பறக்கிற மாதிரி எவிடன்ஸா ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. எவிடன்ஸா எதுவுமே இல்லை. நீங்கள் மதியழகன் மனைவி, அந்த கரூரோட மாநில மதியழகன் மனைவி என்ன சொன்னாங்க? கத்தி எடுத்து குத்துனாங்க, கல் எடுத்து வீசுனாங்க, திடீர்னு ஏதோ குண்டு போட்டாங்க, என்னென்னமோ கதைகள்லாம் அளந்து விட்டாங்க. அவங்க ஏதாவது ஒன்றாவது ப்ரூவ் ஆயிருக்காங்க? இல்லை. இந்த பாட்டில் எடுத்து எரிஞ்சவங்களும் விஜயோடைய கவனத்தை செஞ்சு திருப்பி ஐயா அண்ணா இங்கே செத்து போயிட்டாரு, நீங்கள் பாருங்க, அவருக்கு நாங்கள் சிபிஆர் கொடுத்துட்டு இருக்கோம், ஹெல்ப் பண்ணுங்க, ஆம்புலன்ஸை கூப்பிடுங்கன்னு சொல்றதுக்காக கூப்பிட்ட எல்லாமே நம்மள்ட்ட இருக்குங்க. நீங்க சிபிஐ இப்ப நம்ம அந்த ஆதாரங்களை சிபிஐயும் திரட்டி இருக்கு. இப்போ அது அரசியல் அழுத்தமா மாறி இருக்காங்கறத கேள்வியா இருந்தது. நீங்க அரசியல் அழுத்தம் நான் இப்ப சமணன் சொல்றேன் எங்க மாறுபடுறேன்னா,
இது வந்து கூட்டணி கணக்குக்காக மட்டும் செய்யப்படுகிறதா அப்படிங்கிறது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நீங்க ஒரு பக்கம் தாவேக்கு என்ன பண்றாங்கன்னா காங்கிரஸை வளர்த்து விடுவதற்கான வேலைகளை பார்க்கிறார்கள். அது பாஜகவிற்கு பிடிக்காது. நீங்க தமிழ்நாடு பாஜகவும் மத்திய பாஜகவும் வெவ்வேறு நிலைப்பாடுகள் இருக்கான்னு பார்க்குறேன். தமிழ்நாடு பாஜக எப்படியாவது விஜய் உள்ள கொண்டு வந்துட்டா நம்ம வந்து என்டிஏ கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆனால் மத்தியில் இருக்கிற பாஜக காங்கிரஸை நீங்க வளர்த்து விடுறது, இன்னொரு பக்கம் நீங்க பிரதமர் மோடியை கொள்கை எதிரின்னு சொல்லி சொல்றது, தொடர்ச்சியாக நீங்க வந்து காங்கிரஸ் சார்ந்த நிலைப்பாடுகள் எடுப்பது அப்படிங்கிறது அவர்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம். அதனால தான் சிபிஎஃப்சியை சேர்த்து அடி வாங்குறாங்க. சிபிஐ மட்டும் இல்லாமல் சிபிஎஃப்சியில் நிச்சயமாக அது அரசியல் இருக்கு. அரசியல் இல்லைன்னு சொல்லவே முடியாது. அரசியல் நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் காரணங்கள் என்னை பொறுத்து வேறுபடுகிறது. விரிவா பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இந்த சிறப்பு நேரலையை தொடரலாம்.